الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفيعنا وذكرنا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما كان إبراهيم يهوديا ولا نصرانيا ولكن كان حنيفا مسلما وما كان من المشركين. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகிலே சத்தியத்தை நிலைநாட்டுவந்த நபிமார்களில் இறுதியாக வந்தித்த மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் சாந்தி சமாதானம் என்னென்னும் நிலவட்டும். உயர்ந்த நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய எண்ணங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் விடயங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கு ஏவிருக்கிறானோ அவ்விடயங்களை எடுத்து நடக்குமாறும், எதை தவிர்த்து நடக்குமாறு விலகி நடக்குமாறு நம்மை தடுத்திருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அவ்விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். ஃபத்தகுல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குத்பாவுடைய இந்த பயான ஆரம்பிக்க முன்னால பொதுவாக எல்லா குத்பாக்கள்லையும் நாம் 3 விடயங்களை ஞாபகப்படுத்திட்டு ஆரம்பிப்பது வளமை. அதுல முதலாவது விஷயம், இந்த குத்பாவை கேட்க வந்திருக்கிறோம், நாங்க முழுமையான நன்மையை அடையணும் என்று சொன்னா உண்மையில சப்புகள்ல இடமிருந்தா முன் சப்புகள்ல பூர்த்தி செஞ்சுக்கோங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10 அமல்களை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதுல ஒரு அமலை நீங்க செஞ்சா அந்த ஒரு அமலுக்காக சுவர்க்கத்துல உங்களுக்கு தங்கத்தால ஒரு மாளிகை அதே நேரம் தயாராகும். அதுல ஒன்றுதான் சப்புகள் இடமிருந்து அந்த சப்புகளை பூர்த்தி செஞ்சா அந்த நேரம் சுவர்க்கத்துல உங்களோட பேர்ல ஒரு மாளிகை தயாராகுது. அதனால இந்த அமல் எங்களுக்கு கிடைக்கணும் என்றா ஒரு 2 செகண்ட் தான் தேவை. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த குத்பால மட்டுமல்ல ஏனைய குத்பாக்கள்லயும் பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல தொழுவுறதுக்கு வரக்கூடிய நேரத்துல சப்புகள்ல இடம் நீக்குது, அல்லாஹ் எனக்காக ஒரு மாளிகையை தயாரிப்பார் என்ன அந்த நன்மையை ஆதரவு வச்சு இந்த சப்புடைய இந்த அமல இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால வரக்கூடிய பொதுபாக்கள்ல சொல்லக்கூடிய நேரங்கள்ல இன்ஷா அல்லாஹ் சப்புகளை பூர்த்தி செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்காக சுவர்க்கத்துல ஒரு மாளிகையை தயார் செய்வார். உலகத்துடைய மாளிகை மாதிரி இல்ல, தங்கத்தாலான மாளிகை. அத பத்தி விவரிக்கிறேன் என்று சொன்னா, அதோட வர்ணனைய சொல்றேன் என்று சொன்னா எனக்கு இன்னைக்கு டொபிக்க பேசலாம பேசிடும். அதனால நம்ம இஸ்லாமிய உறவுகளே சப்புகள்ல இடம் இருந்தா பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இரண்டாவது விஷயம், கொத்துபாவும் அரபு கொத்துபாவும் தமிழ் பயானும் 1 மணியோட முடிஞ்சிடும். அதனால ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 25 நிமிஷம் தான் இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் தூங்காம, அதாவது 2 மாசத்துக்கு முன்னே நீங்களும் வாசிச்சிருப்பீங்க. அதாவது உலகத்துல ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க, என்னன்னா உலகத்திலேயே கூடுதலாக தூங்குற நாடுகள் எத்தனை நாடுக்கு? 195 நாடுக்கு உலகத்துல. 1-2 சில கருத்து வேறுபாடுகளுக்கு இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக 195 நாடுகள். இந்த 195 நாடுகள்ல உலகத்திலேயே கூடுதலாக தூங்குற முதலாவது நாடு பல்கேரியா, 2வது அங்கோலா, 3வது எங்களுக்கு தான் 3rd பிளேஸ் ஸ்ரீலங்கா. சுபஹானல்லாஹ். சுபோ இல்லாம தூக்க, ஜும்மால தூக்க, பயான்கள்ல தூக்க, இதெல்லாம் பார்த்துதான் முடிவு எடுத்துப்பாங்க. உலகத்துல கூட 3வது பிளேஸ் என்னது? பிளைட் இல்லாம எங்கட மானம் பறந்து கொண்டிருக்குது. அதனால தூக்கத்தை கொஞ்சம் குறைப்போம் இன்ஷா அல்லாஹ். சில விஷயங்களை படித்துக் கொள்வோம், வரலாறுகளை படித்துக் கொள்வோம். பொதுவா ஒரு அழகான சந்தர்ப்பம், எல்லாத்தையும் பேசலாம். ஆனா சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணி கொள்ளலாம். அதனால இதுல ஏதாவது ஒன்று நாங்க இன்ஷா அல்லாஹ் படிச்சுட்டு போவோம். 3வது விஷயம், தயவு செஞ்சு போன்களை கிண்டவான, போனை கிண்டி அவனோட பொதுப்பான நன்மை இல்லாம பேசுவோம். அதனால பேசவானா இதெல்லாம் ஆரம்பத்துல சொல்லுவாங்க. என்றாலும் இப்படியான விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டு தான் நான் பொதுவாக ஆரம்பிக்கிறது. அதனால இப்படி
இப்படியா நல்ல விஷயங்கள் இதுக்கு பிறகு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்துல கூட இன்ஷா அல்லாஹ் இப்படியா நல்ல காரியங்களை செய்து நல்ல அமல்களை செய்யக்கூடிய கூட்டத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்ன எங்களுக்கு நிறைய பொறுமதியான விஷயங்கள் தந்திருக்கிறார். இதுல ஒன்றுதான் ஜும்மாவுடைய நாள். எங்களுக்கு ஒரு பெருநாள் மாதிரி ஜும்மாவுடைய நாள். அன்பான இஸ்லாமிய உறவுகள், அதனால ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரத்துல நேத்தோட வந்த குர்பான் கொடுத்து நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் நன்மைகளாக மாற்ற இத்தனை சிறப்புகள். சுப்ஹானல்லாஹ். அப்ப கலிமா சொன்ன நாங்க இதே கலிமா இல்லாத ஒருத்தர் பொதுவாக்கு சுபோல வந்திருந்தாலும் ஒரு நன்மை கூட எழுதப்படாது. காரணம் என்ன? கலிமா இல்ல. கலிமா எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதுல நிறைய சிறப்புகள், நிறைய அம்சங்கள், நிறைய நியமத்துகள் எல்லாம் தந்திருக்கிறார். இதுல அடுத்த நியமத் தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்தது அல் குர்ஆன். அல் குர்ஆன் எந்த வேதத்துக்கும் அல்லாஹ் குர்ஆன் உலகத்தில் இறங்கின எந்த வேதத்துக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நாங்க பாதுகாப்போம் என்று ஜபூரோ தௌராத்தோ இஞ்சிலுக்கோ அல்லாஹ் சொல்லல, குர்ஆனுக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறார். அப்படியான குர்ஆனுடைய சமுதாயம் நாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்களை யூஸ் பண்ணிக்கிறான். இந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதே குர்ஆன்ல பிறந்தா முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களும் அந்த சூராவுக்கு இருக்குது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இதனால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத்த ஃபாத்திஹா ஓதல்னா தொழுகையே அவருக்கு கபூல் ஆகாது. ஃபர்து. ஒரு நாளைக்கு 17 தடவை இஸ்லாமியர்களாகிய நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்து. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு சூறாவை சொல்லி தரணுமா? சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூறா மாதிரி தௌராத்லயோ ஜபூர்லயோ இஞ்சிலயோ குர்ஆன்ல கூட அந்த சூறாமா வேறொரு சூறா கிடையாது. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் ஒரு நாளைக்கு 17 தடவை இமாம்கள் எப்படி பேசுவாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாலும் எப்படி ஓதணும், அதுல கருத்துக்களை ஓதணும். இந்த அளவுக்கு சூரா ஃபாத்திஹாவுக்கு முக்கியமான இடத்தை இஸ்லாம் கொடுக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ آتَيْنَاكَ سَبْعًا مِنَ الْمَثَانِي وَالْقُرْآنِ الْعَظِيمِ. உங்களுக்கு சபுல் மசானியை நாங்க கொடுத்திருக்கிறோம் ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல குர்ஆன் நாங்க உங்களுக்கு இறக்கிக்கிறோம். சபுல் மசானி என்ன? ஏன் அல்லாஹ் சபுல் மசானியை தனியாக சொல்றான்? 2 விதமான கருத்துகள். அதுல ஒரு கருத்து நீண்ட 7 சூறாக்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சபுல் மசானி என்பது சூரத்துல் ஃபாத்திஹா 7 அத்தியாயங்களை கொண்டது, 7 ஆயத்துகளை கொண்டது. இந்த 7 ஆயத்துக்கு தான் சபுல் மசானி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார் என்ற கருத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சொல்றாங்க. தாபிஈன்கள் பலரும் இந்த கருத்தை சொல்றாங்க. 7 மசானி என்ன? 3 விதமான கருத்து. ஒன்று, தொழுகையில திரும்ப திரும்ப ஓதப்பட்டது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா மசானி என்றா முதலாவது கருத்து, ஒவ்வொரு தொழுகையில நாங்க திரும்ப திரும்ப ஓதுவோம். 4 ரக்காத்துல 4 ரக்காத்துல ஓதணும், 17 தடவை ஓதணும், திரும்ப திரும்ப ஓதப்பட்டதுனால மசானி என்ற பேர். இரண்டாவது கருத்து இல்ல, இஸ்திஸ்னா. என்ன? இந்த உம்மத்துக்கு மட்டும், உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்லாஹ் கொடுத்த ஒரு சூரா. மூணாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழக்கூடிய ஒரு சூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழை கொண்டு ஆரம்பிச்சது. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹாக்கு சூரத்துல் ஹம்த் என்ற ஒரு பேர் இருக்குது. உம்முல் கிதாப், உம்முல் குர்ஆன், இது போன்ற பல பேர்களை ஃபாத்திஹத்துல் கிதாப், ஃபாத்திஹா என்று சொல்றோம் தானே. ஃபாத்திஹா என்ன? அவாயில், ஆரம்ப சூரா. இதான் ஃபாத்திஹா. குர்ஆன் திறந்தாலே, முஸ்ஹப் திறந்தாலே முதலாவது இருக்கிற சூரியா ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா. இதனால ஆரம்பத்துக்கு தான் ஃபாத்திஹா என்று அரபுல சொன்னது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா 3 விடயங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய், உம்முல் கிதாப், இந்த வேதத்துடைய இந்த குர்ஆனுடைய தாய் என்று அல்லாஹ் பேர் வைக்கிற காரணம் என்னன்னா, தௌராத், ஜபூர், இன்ஜீல்ல 3 விடயங்கள் அடிப்படையாக கொண்டது. அந்த 3 விடயங்கள் வந்து அல்லாஹ் புகழ்றது, அல்லாஹ் வழிபடுறது, ஹிதாயத்தை தேடுறது, வழிகேட்ட விட்டும் பாதுகாப்பு தேடுறது. இந்த 3 விஷயத்தையும்
சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். என்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாங்க ஃபாத்திஹா ஓதக்கொள்ள இங்க வந்து தக்பீர் கேட்டின உடனே உண்மையில அல்ஹாக்கு முத்தகாசு குர்ஆன் சொல்லுது, நீங்க மௌத் வரைக்கும் ஹத்தா சூரத்துல் மத்தாவே என்ன மலக்குல் மௌத் வார வரைக்கும் பிஸியானதான். இன்னைக்கு உலகத்துடைய எத்தனையோ கோழிகளால இன்னைக்கு நேரத்தை எடுத்து சொல்ல வாரோம். வந்த நாங்க எப்பயாவது நாங்க கொஞ்சம் மனசுல வச்சு கேட்டு பார்ப்போம், கையை வச்சு கேட்டு பார்ப்போம். சூரா ஃபாத்திஹாவ நாங்க எப்ப கருத்தோட விளங்கி ஓதிக்கிறோம்? எத்தனை பேர் ஓதிக்கிறோம்? கருத்தோட விளங்கி ஓதினா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு திக்ர். குர்ஆன்ல பேர் தான் திக்ர். எங்களோட உள்ளம் பரிசுத்தமாகும். அது இல்லாம நாங்க ஓதுறது மேலாச்சு சூரர்களே ஓதுறோம், ஏதோ கடமைக்காக ஓதுறோம். ஆனா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய கருத்துக்கள் எத்தனையோ பேருக்கு தெரியாது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழுக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம். மக்களுடைய புகழோ மக்களுடைய இகழோ உலகத்தோட முடிஞ்சு உண்மையான புகழுக்குரியவன் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு. அர் ரஹ்மான் அர் ரஹீம், இரக்கமுள்ளவன். ரஹ்மான் என்றது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லாத்தோட இறக்கம். உலகத்துல மாற்றம் செஞ்சாலும் அல்லா ரிஸ்க கொடுப்பான், அள்ளி அள்ளி கொடுப்பான். அர் ரஹீம் எங்களோட மட்டும், யாரோட? முஸ்லிம்களோட மட்டும். எங்க கியாமத் நாள்ல அந்த இறக்கத்துல யாருமே கொண்டாவையிலா. ரஹீம் என்றது ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு 99 இறக்கத்தை கியாமத் நாள்ல கலிமா சொல்லிகளுக்காக வச்சிருக்கிறார். இதுதான் ரஹீம். ரஹீம் என்ற ஓதக்குறைகள் நினைவு வரும். எவ்வளவு இறக்கம் அல்ல எங்களையோட. சுப்ஹானல்லாஹ். இது தனியொரு பாடம் போகிறேன். மாலிகி யௌமித்தீன், கியாமத் நாளுடைய அதிபதி. கியாமத் நாளுடைய ஞாபகம் வரணும். எப்படி கியாமத் நாள்? உடம்புல ஒரு துணி இல்லாம டிரஸ் இல்லாம நிர்வாணமாக போடப்படுவோம். நினைவு வரணும். நடுநடுங்கும். சுவர்க்கம் நரகம் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வான் கண்ணுக்கு முன்னால. இது ஞாபகம் வரணும். மாலிகி யௌமித்தீன், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புகழ். அவனுடைய அந்த யௌமுத்தீன் யௌமுல் கியாமா அவனுடைய சர்க்கிள் தான். எல்லாமே அவனுடைய கோர்ட். அதுதான் கோர்ட். அவன் மட்டும்தான் ஜட்ஜ். அங்க சுவர்க்கத்துக்கோ நரகத்தின் தீர்ப்பு செய்யப்பட்டதன் பின்னால லோயரை குடிச்சு என்னைய சுவர்க்கத்துக்கு அனுப்பி கேஸ் பேசுவோம். மேலா லோயரும் கிடையாது, மேயரும் கிடையாது. நாங்க மட்டும் தான். ரப்பு வச்சா தீர்ப்பு தான். மலக்குமார்கள் சித்தி கொண்டு பேசிக்கொண்டே இருப்பாங்க. இஸ்லாமிய உறவுகளே, அந்த நாள் ஞாபகத்துக்கு வரோடு சூரத்துல் ஃபாத்திஹா. இது அல்லாஹ்வுடைய புகழ். இரண்டாவது, அல்லாஹ் வழிபட்டது. இய்யாக நஅ்புது, ரப்பே உன்னை தான் வழிபட்டது. வய்யாக நஸ்தஈன், ஏன உதவி உபகாரம் எல்லாமே உன் மூலமாக தான் ரப்பே. அல்லாஹ்வை வணங்குறது. மூணாவது அம்சம், அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கேட்க சொல்றார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேர்வழி ரப்பே. எப்படியான நேர்வழி? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு அருள் புரிஞ்சாயோ, யாருக்கு நிஅமத்தை கொடுத்தாயோ, யாருக்கு கொடுத்தார். குர்ஆன்ல வேறொரு ஆயத் இதுக்கு தஃசீர் ஆயிடுது. வமன் யுதில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுறாங்களோ 4 கூட்டத்தோட அல்லாஹ் எழுப்பாட்டுவார். மஅன் நபியீன், நபிமார்களோட, வஸ்ஸித்தீகீன், சித்தீகீன் என்ற உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா, சுஹதாக்களோட. இன்றைக்கு பலஸ்தீனத்துல ஷஹீதா கூடிய சுஹதாக்களோடையும் நாங்க அல்லாஹ் ரசூல வழிபட்டால் அவங்களோட எழுப்பாட்டப்படுவோம். நல்லடியார்கள், சுப்ஹானல்லாஹ். இவங்களுக்கு நீ நேர்வழி காட்டினா ரப்பே, அந்த நேர்வழி எங்களுக்கும் காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், ஓட கோவத்தை சம்பாதிச்ச கூட்டமோ வழி கெட்ட கூட்டத்துல இருந்து எங்களை பாதுகாத்துரு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கு இமாம் ஆமீன் சொல்லணும். மாமுங்கள் மட்டுமல்ல, இமாம் ஆமீன் சொல்லணும். இமாமும் மட்டுமல்ல, முன்னைய காலத்துல சின்ன வயசு எங்களுக்கு தெரியும், சொல்ல போகக்கூடிய நேரத்துல ஃபாத்திஹாட கருத்து பெருசா தெரியா. ஆனா வலத்தாலின் வரும் வரைக்கும் மீப்போம். அதுல ஆமீன் சொல்றது ஒரு சந்தோஷம். ஆமீன் சொல்றது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு ஆமீன் எல்லாம் குறைஞ்சிட்டு
எல்லாம் வேற மீன் மாதிரி தான் பெய்து கொண்டீங்க சோதரிகளே. ஆமீன் குறைஞ்சிட்டு தெளிவாக ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சஹீஹான ஹதீஸ்ல இமாம் வரத்தாலின்னு சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்க மட்டுமல்ல மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற ஆமீன் மலக்குமார் ஆமீனோட நேர்பட்டா நீங்க செஞ்ச சின்ன பாவங்கள் எல்லாம் அல்ல மன்னிச்சிடுவார். எத்தனையோ பாவங்கள் செய்யறோம். இன்னைக்கு இந்த பள்ளி வாசல் விட்டு வெளியே போனா வேணும்னு பாவம் செய்ய தேவையில்ல. பாக்குறது ஹராம் ஆயிக்குது, கேட்கறது ஹராம் ஆயிக்குது. எத்தனையோ பொய்களும் புரட்டுகளும் நயவஞ்சகத்தனமும் கோல் பேசுறதும் சோதனை எத்தனையோ பாவங்கள் செய்யறோம். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப காசு கொண்டிருக்கிறான். 4 உதாரணத்துக்கு சொல்லுவோம். இஷாவுடைய சொல்லுங்க 2 தடவை இமாம் ஆமீன் சொல்லுவார் 2 ரக்காத்துல முதலாவது. இதுல ஆமீனுக்கு நேர்பட்டாலே 17 தடவை நாங்க சொல்றோம் சோதரிகளே ஆமீன் சொல்லுவோம். கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யூதர்கள் பொறாமப்படுவாங்க 2 விஷயத்துல. ஏனென்னா அந்த யூதர்களுக்கு கூட 2 விஷயம் கொடுக்கப்படல. ஒன்று சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது யூதர்களுக்கு கொடுக்கப்படல, எங்களுக்கு கொடுக்கப்பட்டீங்க. வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, இதே சலாம் தான் சுவர்க்கத்துடைய காணிக்க. இரண்டாவது வலத்தாலின் சொல்லி ஆமீன் சொன்னா சஹாபாக்கள் சத்தமா ஆமீன் சொல்லுவாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து இந்த பாதி யூதர்களுக்கு புறாம எங்களுக்கு இப்படி ஒரு பாதியா கிடைக்கலையே, எங்களுக்கு இப்படி ஒரு ஆமீன் கிடைக்கலையே. அண்ணன் இஸ்லாமிய உறவுகளே, புறாமப்பட்ட அளவு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்த 2 நிஅமத்துல ஒன்று சலாம், அடுத்த ஆமீன். அதனால அண்ணன் இஸ்லாமிய உறவுகளே, எதிர்வரக்கூடிய இதுக்கு பின்னால கூட இமாம்கள் சொல்லக்கூடிய நேரத்துல நீங்களும் சேர்ந்து சத்தமாக ஆமீன் சொல்லுங்க. இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்குது, என்னோட பாவங்கள் கூட மன்னிக்கப்படுது. அதனால அண்ணன் இஸ்லாமிய உறவுகளே, தொழுந்தொடனே நிறைய பேர் ஓடுது இல்லையா? தொழுந்தொடனே சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அல்லாஹ் அக்பர் 33 சொல்லி ஒரு ரிவாயத்துல 34, இன்னொரு ரிவாயத்துல 99 லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வஹ்தஹு லா ஷரீக லஹு ஓதினா அவருடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்திலேயே எங்களை சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் செய்யும் மன்னிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா இரக்கம் உள்ளவர், இதன் ரஹீம். அதனால இஸ்லாமிய உறவுகளே, இன்னைக்கு பரோசதி வரக்கூடிய நேரத்துல ஃபாத்திஹாவுடைய இந்த கருத்துக்களை கொஞ்சம் நினைச்சு நாங்க ஓதுவோம். உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவார். நம்ம இஸ்லாமிய உறவுகளே, இதுல 2 கூட்டத்தை பத்தி எல்லாம் சொல்றான். 2 கூட்டத்தை பத்தி பேசுற நேரம் போதா. ஒன்று மக்தூபி அலைஹிம், இரண்டாவது வலத்தாலின். ஒன்று கோவத்தை சம்பாதிச்ச கூட்டம் யார்? யூதர்கள். யூதர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 100க்கும் மேற்பட்ட ஆயத்துகள்ல பேசுறான். 100க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் ஏன் கோவத்தை சம்பாதிச்சாங்க. 30 சொச்சம் ஆயத்துகள் அல்லாஹ் இவர்களுடைய சிபத்தை சொல்றான். அதுல முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத், இன்ஜீல். தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டது. இது ரெண்டுமே யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் சொல்ற பேர் தான் பனு இஸ்ராயீல், இஸ்ரவேலர்கள், இஸ்ராயேலுடைய சந்ததி. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த இஸ்ராயேல் என்ன கருது? இந்த இஸ்ரேல் பேர் வச்சுக்கிறாங்க. உலகத்திலேயே 195 நாடுகள்ல ஒரே ஒரு நாட்டுக்கு தான் ஒரு நபியில பேர் வைக்கப்பட்டது. அது என்ன நாடு? இஸ்ரேல். இஸ்ரேல் யாரு பேர்? இஸ்ராயேல். நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். இஸ்ராயேல் என்ன கருத்து? அபுதுல்லாஹ், அல்லாஹ் அடிமை. ஏன்னா ஒருவரே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியில வந்தவங்க தனிவர்கள். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல வெளியாகும் நபிமார்கள்ல 10 பேரை தவிர மற்ற எல்லா நபிமார்களையும் இந்த யூதர்கள் திருந்தாங்க அனுப்பிக்கிறார். குர்ஆன்ல சொன்ன தெளிவாக. ஆனா ஃபரீகன் கஸபதும், நீங்க சில நபிமார்களை பொய்ப்பிச்சீங்க. ஃபரீகன் தக்துலூன், நபிமார்களை கொண்டு போட்டீங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த யூதர்களாக கொல்லப்பட்டவர்கள். நசாராக்களால கொல்லப்பட்டதுக்கு அல்லாஹ் தஆலா தப்பிச்சு அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்தின நபிதான் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள 4 முறை கொல்ல ட்ரை பண்ணினாங்க. ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவளோட பராமரிப்புல எங்க கொல்ல விளங்கிச்சு. கடைசி நபி எங்கட கோத்திரத்துல வரல. வகானு யஸ்தஹூன மின் கபல், யூதர்கள் மதீனால போய் தஞ்சம் புகுந்தாங்க. என்னத்துக்கு? கடைசி நபியும் எங்கட கோத்திரத்துல வரணும். குர்ஆன்லயும் தௌராத், இன்ஜீல்லையும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் கடைசி நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பைபிள் இருக்குது கிறிஸ்துவர்கள் கையில,
இதை எடுத்து பாருங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட். ஓல்ட் டெஸ்டமென்ட் தௌராத், நியூ டெஸ்டமென்ட் இன்ஜீல். இதுல ஒரு வசனத்தை கூட, ஒரு அத்தியாயத்தை கூட உங்களுக்கு காட்டியலாம் கடைசி நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிச்சிட்டாங்க. குர்ஆன் சொல்லுது யுஹர்ரிஃபூன், எல்லாம் ரிமூவ் பண்ணினாங்க. அந்த வேர்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணினாங்க. ரிமூவ் பண்ணின காரணம் வகதூபி, அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்ச கூட்டம் யார்? யூதர்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 முறை கொள்ள ட்ரை பண்ணி கடைசியாக கைபருடைய யுத்தத்தில் வெற்றி கொள்றாங்க. தாங்கிக் கொள்ளேலா ஹசதா, பொறாம. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸைனப் பின்த் அல்-ஹாரிஸ் யஹூதியா, யஹூதி பெண்மணி கூப்பிடுற சாப்பாடு போறாங்க. சஹாபாக்களோட போறாங்க, உட்கார்றாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பமான சாப்பாடு தான் ஆட்டுடைய தொடை. ஆட்டுடைய தொடையில நல்ல நஞ்ச கலந்து ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு இதை சாப்பிடுறாங்க. சாப்பிடக்கூடிய நேரத்திலேயே ஆட்டை பேசுறது யாரும் சொல்லலாம், என்ன சாப்பிடுவானா இன்னி மஸ்மூமா, என்ன மேல நஞ்சோட்டப்பட்டீங்க யாரும் சொல்லலாம். போன சஹாபாக்கள்ல இஸ்மிப்னுல் பரா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சாப்பிட்டுட்டாங்க ஒரு துண்டை. எவ்வளவு பாரதூரமாக நஞ்சி கலக்கப்பட்டீங்கன்னா சாப்பிட்ட உடனே அதே இடத்துல சைதாவரங்க பிடிக்கிறது. ஆனா அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்தான். காரணம் வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், குர்ஆனுடைய வாதா மக்களால ஹபீப கொல்லேலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாத்தான். 4 தடவை பாதுகாத்தார். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, உடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நஞ்சு ஊட்டப்பட்ட ஆட்டரிசியை தந்தீங்க. நீண்ட சரித்திரம் சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅஃப்ரிஜன்னல் யஹூத வன் நஸாரா, யூதர்களை நசாராக்களை அரேபிய தீபகற்பத்துல வைக்க கூடாது, வெச்சா இஸ்லாத்தை அழிச்சு போடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எல்லாம் கூப்பாட்டு எல்லாத்தையும் நாடு கடத்தினாங்க. ஒத்தர்மிக்க வேணாம். அதனால இன்னைக்கு யூதர்கள் இல்ல சவுதியில. நம்ம இஸ்லாமிய உறவுகளே, ஆனா யூத கொள்கைகள் எல்லா கொள்கையும் அங்கதான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதை பத்தி பேசுறேன்னா ஒரு தனி தலைப்பு ஒரு 5 நிமிஷம் தான். அதனால மேலாண் சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்னா, யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. நசாராக்கள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறாங்க. சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒரு கூட்டங்கள் இருக்கிறாங்க. பாவலத்தா ஐபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கசரத் ஆய்வா அதிகமானவர்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை மறுத்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்ய பார்த்தாங்க. இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை சம்பாதிச்சு கொண்டாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா மேலாண் சகோதரர்களே, இவங்க சொன்னாங்க யூதர்களும் நசாராக்களும் சேர்ந்து சொன்னாங்க, நஹ்னு அப்னாஉல்லாஹ், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் தான் நாங்க. யாரு? யூதர்கள் நசாராக்கள். எந்த அளவுக்கு என்ன உள்ள தைதீஹி, அல்லாஹ் கஞ்சன் என்று சொன்னாங்க. குர்ஆன்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் கஞ்சன் என்று சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இவங்க எல்லாம் நாசமா போகட்டும், என்னைய கஞ்சன் என்று சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இருக்கார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை நிறைய இடங்கள்ல அல்லாஹ் பதுவா செய்யறான். எந்த அளவுக்கு என்ன குலூபுஹும் காசியா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மோசமான கல் நெஞ்சம் உடையவர்கள். கல் ஹிஜாரத்தி அவ் அஷது கஸ்வா. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் என்றா, கல்லிக்குதானே, கல்ல உடைச்சா சரி உடையும், ஆனா இவனுடைய உள்ளம் ஒரு நாள் மாறாது. நபிமார்களை கொண்டவர்களே, எங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டவர்களே, இந்த யூதர்கள் இந்த பச்சிலம் குழந்தைகளை கொல்றதுக்கு இவங்க தயக்கப்படுவாங்களா? இல்ல சகோதரர்களே, இறக்கப்படுவாங்களா? நபிமார்களை கொண்ட வம்சம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து விபச்சாரி என்று சொன்ன வம்சம், ஷியாக்கள் காதியானிகள் உலகத்துல உருவாகிறதுக்கு திட்டம் தீட்டவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர்கள். வரலாறு எடுத்து பாருங்க. மேலாண் சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வாரேன்னா, இந்த காரணத்தால தான் யூதர்களையும் நசாராக்களையும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா இவங்களுக்கும் பாதுகாப்பு ஒரு நாளைக்கு 17 தடவை தேடுங்க என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கடமையாக்கிக்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்களுக்கு தெரியும் ஹம்ஸாவுடைய இந்த போர் இன்னமும் முடிவுக்கு வரல. கிட்டத்தட்ட 10.5 மாசம், போன வருஷம் அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த போர் நாளுக்கு நாள் ஷஹீதாகக்கூடிய நியூஸ்களை நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், 2 கிழமைக்கு முன்னால உலக மீடியாக்கள்ல, நிறைய மீடியாக்கள்ல நாங்களும் சப்போர்ட் பண்ணினோம், நாங்களும் பேசினோம், இஸ்லாமியர்களும் பேசினாங்க. யாருக்கு தெரியுமா?
ஒரே ஒரு டாபிக் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியால ஒரு பெண் வைத்தியர், ஒரு டாக்டர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த காட்சி பார்க்க முடியாது. மேலாம் சோதரிகளே, அவ்வளவு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இதை எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்தியால உள்ள இஸ்லாமியர்களும் வீதிக்கு இறங்கினாங்க. நான் சொல்றேன் பச்சை அநியாயம் என்று சொல்லி. ஆனா இத மாதிரி உயிர் தான் இந்த பலஸ்தீனத்துல போகுது. எத்தனை மீடியா பேசுது, அவர்களுடைய உயிர் இல்லையா? இன்னைக்கு 30ஆம் தேதி, சரியா 20ஆம் தேதி, 20 நாளைக்கு முன்னால 10ஆம் தேதி இதே மாசம் சனிக்கிழமை சுபவுடைய தொழுகை சொல்லக்கூடிய நேரத்துல ஸ்ரீலங்கா நேரப்படி கிட்டத்தட்ட 8 மணி இருக்கும். மேலாண் சோதரிகளே, அத்தாபிஹீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹிஃபுஸ் மதரசா அங்க கஸ்ஸால இருக்குது. அந்த மதரசால ஓதி வெளியாகின ஒரு ஹாஃபிஸ், நான் இதுக்கு முன்னாலே சில நேரம் சொல்லியிருப்பேன். மேலாண் சோதரிகளே, ஆரம்ப காலகட்டத்தில் ஷஹீதான ஒரு சிறுவன் 6 வயசு 3 மாசமும் உசாமா முஹம்மது அல் லலீலி இந்த 6 வயசு 3 மாசத்துல முழு குர்ஆனை மனனம் செஞ்சு ஷஹீதாயினார். அதே மதரசாவோட ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, ஜும்மா மஸ்ஜித். மேலாண் சோதரிகளே, 10ஆம் தேதி சுபவுடைய தொழுகை தொழுறாங்க. வான்வழி தாக்குதல் மிசைலால தாக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்டவர்கள் தொழுத நிலைமையில செய்தாவுறாங்க. கவலையான விஷயம் என்னென்றா, என்னிடத்தில் அந்த போட்டோ இருக்குது. எந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றா. மேலாண் சோதரிகளே, உண்மையில எங்களோட வாழ்க்கையில சுபோ நாங்க தொழுகிறோமா என்றதை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஷஹீதானவர்களுடைய ஒருத்தருடைய உடம்பு கூட புல் பொடி கூட கிடைக்கல. என்ன செஞ்சாங்கன்றா, பேக்ஸ் எடுத்து வச்சு அந்த போட்டோ ஒவ்வொரு பேக்ஸ்லயும் 70 கிலோ நிரப்பி ஷஹீதன் எழுதிக்கிறாங்க. ஒருத்தர் உடம்பு கூட புல் பொடி கூட கிடைக்கல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜிஹாதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, அந்நியவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை தாக்கவானா, பெண்களை கொலை செய்யவானா, சிறுவர்களை கொலை செய்யவானா. 40,000க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அயர்லாந்து ஜனாதிபதி தெளிவாக சொன்னாரு, இன்றைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரு, உங்களையோட யார் சண்டை பிடிக்கிறாங்களோ இஸ்ரேல பார்த்து சொன்னாரு, அவங்களோட சண்டை பிடிக்காம பொதுமக்களை கொண்டு இருக்கிறீங்க. மேலாண் சோதரிகளே, இந்த ஷஹீதாக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட மேலாண் சோதரிகளே 18,000 சிறுவர்கள். அது ஒரு சைட்ல ஹயாத்தோட காயப்பட்டு 93,000 பேர்கள் காயப்பட்டிருக்கிறாங்க. அதுல கவலையான விஷயம் என்னென்றா, அதுல 11,000 பேருக்கு 2 காலம் கிடையாது. அதுலயும் ஒரு கவலையான விஷயம், அந்த 11,000 பேர்ல 4,000 சிறுவர்கள் இருக்கிறாங்க, 2 காலம் இல்ல. மேலாம் சிறுவர்களே, இந்த மக்களுக்காக நாங்க என்ன செய்யலாம்? எனக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, இவர்களை பத்தி பேசுறோம், இவர்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? கடைசியாக சொல்றது இன்ஷா அல்லாஹ், அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அரபு நாடுகள் எல்லா செய்யும் தலைவர்களை நிர்வாணமாக வச்சு கேள்வி கேட்பார். இன்னைக்கு சவுதி லீக், புட்பால் லீக் நடக்குது. யூரோப்பியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க, இம்போர்ட் பண்றாங்க. மேலாண் சகோதரிகளே, எதுக்கு? நாங்க பாப்புலர் ஆகணும், இந்த கிளப் பாப்புலர் ஆகணும். பில்லியன் கணக்கு செலவழிக்கிறாங்க. ஒவ்வொரு ரூபாயும் பத்தி கியாமத் நாள் அல்லாஹ் கேட்பார், அல்லாஹ் நிச்சயமாக கேட்பார். இன்னைக்கு அதே இன்னொரு சைட்ல பார்த்தா ரஸ்ஸாவுடைய மக்கள் திங்கிறது வழி இல்லாம இறந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு யாருக்கும் தைரியத்தை அல்லாஹ் கொடுக்கல. மேலாண் சோதரிகளே, அப்படியான பேசுற தலைவர்கள் தான் கிங் ஃபைசல், அவரோட சவுதியுடைய நல்லாட்சி முடிஞ்சிச்சு. 1975 பலஸ்தீன முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக ஷஹீதாக்கப்பட்டவர். பர்மா முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்தார். சோதரிகளே, எந்த அளவுக்கு என்றால் எங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் நாட்டுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை எங்களுக்கு தெரியும். இதே 2017ஆம் ஆண்டு இன்னைக்கு சவுதியில் இருக்கக்கூடிய, அதாவது மக்கால சூழால இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் மக்களுடைய தொகையில 15% பர்மா முஸ்லிம்கள். 2017ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 103 கிராமங்கள்ல அதே பர்மால உசுரோட மக்கள் எரிச்சு போட்டாங்க.
சிரோட மக்கள் எரிச்சு போட்டாங்க. இந்த நேரத்துல பர்மாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய நதி நாக் நதி, இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2 படகுல 200க்கும் மேற்பட்டவர்கள் எப்படியோ தப்பி பங்களாதேஷ் போர்டருக்கு வராங்க. யூடியூப்ல நீக்குது, பங்களாதேஷ்ல போர்டர்ல இருக்கக்கூடிய கொமாண்டர் கண்ணீர் வடிக்கிறாரு. சொன்னாரு, எங்களோட பிரைம் மினிஸ்டர் யாரையும் உள்நாட்டுக்கு எடுக்க வானம் என்று சொல்லிக்கிறார். சொல்றாரு அல்லாஹ் அசே, பங்களாதேஷ் பாஷையில் சொல்றாரு அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ் இருக்கிறத நீங்க சொல்ல தேவையில்ல. மேலாண் சோதரிகளே, அல்லாஹ் போதுமானவன் அநியாயக்காரர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 2 படகுகளும் சொல்றாங்க, நீங்களே எங்களை கொண்டு போடுங்க, எங்கட ஊருக்கு போவேலா, எங்களை பச்சையா கொள்ளுவாங்க. திருப்பி அனுப்பப்படுறாங்க. 2 நாளைக்கு பின்னால பங்களாதேஷ் மீனவர்கள் அதே நாக் நதியில போகக்கூடிய நேரத்துல ஒரு தூரத்துல பார்த்தாங்க, போன திருப்பி அனுப்பப்பட்ட 2 படகுகளும் கவிழ்ந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாமே சைதாவி கிடக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இவர்களுடைய உயிரை பத்தி கியாமத் நாளை கேட்கப்படும். பலஸ்தீன உயிரை பத்தி இந்த அரபு நாட்டு தலைவர்கள் எல்லாம் கேட்பார், நிச்சயமாக கேட்பார். அப்துல் ஹமீத் சாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒட்டமன் எம்பையார் உஸ்மானிய கிலாப் இருக்கிற நேரம் இவருடைய ஆட்சி 1909ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்துச்சு. கடைசியாக உஸ்மானிய கிலாபத்துல ஆட்சி செஞ்ச நல்ல ஒரு ஆட்சியாளர் மேலாண் சோதர்களே, மதீனா முனவராவுக்கு கரண்ட் சப்ளை பண்றதுக்கு முதலாவதாக ஆர்டர் போட்டவர் ஜெர்மன்ல இருந்து வந்தாங்க. இன்ஜினியர்ஸ்மார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்மார் வந்து சொன்னாங்க, உங்களோட அரண்மனைக்கு நாங்க கரண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம், ஏன் அரண்மனைக்கு தேவையில்ல, மதீனா முனவராவுக்கு கொடுங்க என்று சொல்லி திருப்பி அனுப்பினாரு. மேலாண் சோதர்களே, இவருடைய காலத்துல அதாவது 1897 சொச்சத்துல சொல்லி நான் முடிச்சு கொள்கிறேன். யூத தேசியவாதம் என்ற கொள்கை பிரகடனப்படுத்தப்படுது. அதற்கான ஒரு கிதாபு தயாரிக்கப்படுது, The State of Jews. இதுதான் இதை பலஸ்தீன நாடு இஸ்ரேல் நாடாக மாத்திரத்துக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்ச கிதாபு. மேலாண் சோதர்களே, இதை எழுதிட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா 1897ல ஒரு கான்பரன்ஸ் வச்சு இப்ப அப்துல் ஹமீத் சாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை சந்திக்கிறதுக்கு டெல்லிக்கு போறாங்க. அரண்மனைக்கு வெளியே நிக்கிறாங்க இந்த யூதர்கள். இவங்க தூது அனுப்புறாங்க, அப்துல் ஹமீத் சாஹியை சந்திக்கணும். அவர் கேட்டு அனுப்புறாரு, என்னத்துக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க கொண்டு வந்தாங்க 150 மில்லியன் பவுண்ட்ஸ கொண்டு வந்து அப்துல் ஹமீத் சாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னத்துக்கு எனக்கு பரிசு என்று கேட்டு அனுப்புறாங்க. அரண்மனைக்கு உள்ளுக்க கூட எடுக்கல. கேட்டாங்க, எனக்கு என்னத்துக்கு பரிசு? இல்ல, பலஸ்தீன நாடு உங்களுக்கு கீழாலைக்கு, உங்களோட ஆட்சி கீழாலைக்கு, அதை யூத நாடாக மாத்தினா இந்த பணத்தை உங்களுக்கு தாரத்துக்கு வந்திருக்கிறோம் சொன்னாரு. நாங்க ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும் என்னைய வெட்டி துண்டு துண்டாக ஆக்கினாலும் என்னை இறைச்ச தருவேனே தவிர பலஸ்தீனத்துடைய ஒரு இன்ச்ச கூட தரமாட்டேன்னு சொன்னாரு. அப்படியான தலைவர்கள் மேலாண் சோதர்களே, அவர்களுக்கு எல்லாம் ரஹ்மத் செய்யணும். நேரம் தாண்டி போய் கொண்டிருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டது ஒன்று, நிறைய இமாம்கள் பேசக்கூடிய ஜிஹாத பத்தி பேசக்கூடிய நேரத்துல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசுவாங்க. அதுல மிக குறிப்பாக அப்துல் ரஹ்மான் சாஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சொல்லி இன்ஷாஅல்லாஹ் முடிச்சு கொள்கிறேன். அவங்க சொல்றாங்க தெட்ட தெளிவாக தஃப்சீர் சாஹில முகாஸஅத்துல் ஆதாபில், அதாவது முகாஸஅத்துல் ஆதாபில் இக்திசாதியா, நீங்க எதிரிகளுடைய முஸ்லிம்களுக்கு எதிரானவர்களுடைய அதாவது பொருட்களை பாய்காட் பண்ணினா, இஸ்ரேலிய ப்ராடக்ட பாய்காட் பண்ணினா ருக்னுன் அதீமும் மினல் ஜிஹாத், உங்களுக்கு அந்த மக்களுக்காக செஞ்ச போராட்டத்துடைய ஜிஹாதுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இந்த கருத்தை தான் நான் சொல்ல வாரேன். அதனால அன்பான இஸ்லாமியர்களே, அந்த மக்களுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ண நினைச்சா துவா செய்யுங்க, சதகா கொடுத்து அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. 3வது, இஸ்ரேலிய ப்ராடக்ட்ஸ் 7 மாணவர்கள் பாய்காட் பண்ணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஜிஹாதுடைய கூலி நிச்சயமாக தருவார் என்றது இமாம்கள் திட்ட தெளிவாக பேசிக்கிறாங்க. அதனால நேரம் தாண்டி போயிட்டு மக்களுக்காக நான் துவா செய்யறதோட அந்த மக்களை பார்த்து நாங்களும் சொல்லக்கூடிய அடியார்களாக, இபாதத் செய்யக்கூடிய அடியார்களாக நாங்க மாறுவதற்கு முயற்சி செய்வோமாக. நம் மனைவியுடைய பாவனை மன்னிப்பானா, பெற்றார் உற்றார் உறவினருடைய பாவனை மன்னிச்சிடியாவா. விசேஷமாக ஹொஸ்ஸாவுடைய மக்களை பாதுகாத்து ரஹ்மானே, உன்னை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாளுக்கு நாள் ஷஹீதாகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ பொறுப்பானவன் ரஹ்மானே. ஆது கூட்டத்தை அழிச்சவனே, சமூத் கூட்டத்தை அழிச்சவனே, லூத் அலிஸ்லாத்துடைய கூட்டத்தை அழிச்சவனே, நீ சக்தி வாய்ந்தவன் ரஹ்மானே. அதனால அவர்களுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ், நாளுக்கு நாள் ஷஹீதாகிறார்கள். யா அல்லாஹ், அவர்களை பார்த்து படிப்பினை பெற்று உனது நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்துல நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.